நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சரவணா, ஒரு 500 சேஞ்ச் இருக்குமாப்பா? 500க்கு சேஞ்ச் கேக்குறியா இல்ல 500ஏ சேஞ்சா நினைச்சு கேக்குறியா? இதெல்லாம் உஷாரா கேளு, பதில் சொல்லு. அப்பா கிட்ட ஃபுல்லா தௌசண்ட்ஸ் தான் இருக்கு. சில்லற ஒரு 500 கிடைக்குமா? நானும் ஒரு மாதிரி ரிட்டையர் பார்ட்டியா தௌசண்ட்ஸ்லாம் வச்சுக்கிறதுக்கு? நான்லாம் வேலை செய்யறவன், ஹண்ட்ரட்ஸ்ல தான் டீல் பண்றது. சரி, ஒரு 500 கொடு. ஆமா, உனக்கு என்ன செலவு? மை சன், போனை ரீசார்ஜ் பண்ணப்பா. போன வாரம் தான் 200 rupees கொடுத்தேன் பண்ண. அப்பா மொபைல்ல இன்டர்நெட் யூஸ் பண்றேன்னா காசு போயிடுது. நீ இன்டர்நெட் யூஸ் பண்றியா? ஆமாப்பா, அப்பா Facebookல ஜாயின் பண்ணிருக்கேன். உனக்கு ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் கொடுத்திருந்தேனே, பார்க்கலையா நீ? அப்படியா? அப்பாவுடைய ஸ்டேட்டஸ் உடைய அப்டேட்டை பார்த்து Facebook உலகமே மிரண்டு போய் கிடக்கு. உலக அழகிகெல்லாம் ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் கொடுத்துட்டு கியூல நிக்கிறாங்க. ஆமா, நீ என்ன பேர்ல Facebookல இருக்க? ராஜசேகர் செல்லம். உன் வலுப்பு தாங்க முடியலையே. ட்விட்டர்லயும் ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ணலான்னு இருக்கேன். காசு கொடு சரவணா. காசுலாம் கொடுக்க முடியாது. மைசன், இந்த பார், இந்த மைசன் பைசன்றதெல்லாம் வேலைக்கே ஆகாது. என்னங்க என்னங்க என்னமோ புள்ள கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க? ஒரு 500 rupees பாக்கெட் மணி கேக்குறம்மா, தரமாட்டேன்றான். பாக்கெட்டே இல்ல உனக்கு, எல்லாம் எதுக்கு பாக்கெட் மணி? அட பாவி, விட்டா மைசூர் போண்டால மைசூரை கேப்ப போல இருக்க. மனசு கேட்கல, ஆனா 500,000 ரீசார்ஜ் பண்ண முடியாது. வேணும்னா சோட்டா ரீசார்ஜ் பண்ணிக்க. அது எவ்வளோப்பா? 10 ரூபா தான். நோ நோ மை சன், அப்பாவுக்கு பணம் உஷாராயிடுச்சு. என்ன அம்மா தரேன் சொல்லிச்சா? அம்மா கிட்ட எது காசு? எனக்கு தெரியாதுப்பா, ஆனா கண்ணடிச்சு தரேன்னு சொன்னோம். கரெக்டா கேட்டுக்க, 500 ரூபாவா 500 பைசாவான்னு. தம்பி சரவணா, நீ கிளம்புப்பா, என் ஹஸ்பண்டுக்கு நானே பணம் கொடுத்துக்கிறேன். என்ன இது ஓவரா ரெண்டு பேரும் கொஞ்சிக்கிறீங்க? என்னப்பா செய்யறது, கல்லு குடிச்சாலும் கனவை, ஃபுல் அடிச்சாலும் புருஷன். பாருப்பா, அம்மா உன் கூட சேர்ந்து ஜோக்ல அடிக்குது. ஏங்க நான் ஜோக் அடிக்க கூடாதா? என் செல்லம், நீங்க ஜோக் அடிங்கடா என் ராஜாத்தி. என் திருவான்மியூர் ஐஸ்வர்யா ராய், சவுத் மெட்ராஸ் ஏஞ்சல். கொல்றடி நீ என்ன? யோ, நான் போன்ல பேசுறதுலாம் ஒட்டு கேக்கியா? போடா, 25 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க பண்ணாத லவ்வா நீங்க பண்ணிட போறீங்க. ஒரு 500 ரூபாய்க்காக அம்மா பக்கம் சாஞ்சிட்டல நீ? சரவணா, பல்லு இல்லாம கூட மனுஷன் இருந்துடலாம், செல்லு இல்லாம இருக்க முடியுமா சொல்லு? நீ கிளம்பே, அப்பதான் அம்மா பதுக்கி வச்சிருக்க படத்தை ரிலீஸ் பண்ணும். நம்மளால உங்க ரொமான்ஸ் டார்ச்சர் தாங்க முடியாது, நான் வரேன். ஏன் சாரதா, மந்த் எண்ட்ல உங்ககிட்ட ஏது எவ்வளவு பணம்? எவ்வளவு பணம்? அதான் 500. என்னம்மா சிரிக்கிற? 500 இல்லையா? பெருசா ஏதாவது கேளுங்க. உங்களுக்கு நான் ஒரு ஐபோன் வாங்கி தரேன். ஐபோனா? ஆமா. அதுக்கு 45,000 ரூபாய் வேணுமே. பஜார்ல இருக்கிறாரு உங்க ஃப்ரெண்ட், அவர் பேர் என்ன? யாருமா? தம்பி காதர் பாய் சொல்றியா? ஆமா, அவரே தான். அவர்கிட்ட சொல்லி 2 போனா எடுத்துட்டு வர சொல்லுங்க. ஒன்னு உங்களுக்கு, ஒன்னு எனக்கு. என்னம்மா பின்ற? எங்க நாம 2 பேரும் எங்கனா ஹனிமூன் போயிட்டு வரலாமா? அது கல்யாணம் முடிஞ்சதுமே போற மேட்டர் ஆச்சே. 60ஆம் கல்யாணம் பண்ணிப்போம், அதுக்கு ஒரு ஹனிமூன் போவோம். எங்கம்மா? எங்க? சிங்கப்பூர், மலேசியா, இலங்கைன்னு இப்படி எங்கேயாவது. ஆந்தி வேலை துபாயில இறங்கி கொஞ்சம் பேரிச்சம்பழம் மட்டும் வாங்கிக்கலாம். ரொம்ப ஓவரா இருக்கே. வேகாத வெயில்ல நீங்க வெக்குன்னு ஆட்டோல போறத பாக்குறப்ப என் மனசே கேட்க மாட்டேங்குது. அதுக்கு ஒரு ஸ்விஃப்ட் வாங்கி வாசல்ல நிறுத்துங்க. அம்மாடி, நீ நல்லா தானே இருக்க? ஏன் இல்ல, வெயில் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. ஓ, அதனால இலகிட்டேன்னு பாக்குறீங்களா? இல்லம்மா, நீ சொல்றதுக்கெல்லாம் பல லட்சத்துக்கு மேல ஆகுமேமா. ஆமா ஆகும். பணம் என்கிட்ட இருக்க. ஏதுமா? சின்ன திருட்டு தான். திருட்டா? அம்மாடி, ஏதாவது பேங்க்ல கை வச்சிட்டியா? ஆமாங்க. எந்த பேங்க்ல கொள்ளடிச்ச? சரவணா பேங்க், நம்பர் 22, காந்தி நகர், திருவான்மியூர்.
எங்களுக்கு வேற எங்கும் கிளைகள் இல்லை. என்னம்மா சொல்ற? அன்னைக்கு சரவண சட்டை அயன் பண்ண குடுக்க சொன்னான்ல, ஆமா. அப்ப அவன் பீரோ திறந்தா கட்டு கட்டா பணம். சேச்சே, சும்மா எல்லாம் சொல்லாத. நிஜமா தாங்க. அப்படியே அந்த பணத்தை கொண்டு வந்து ஏன் லாக்கர்ல பூட்டி வச்சுட்டேன். எவ்வளவு பணம்? விடிய விடிய லைட்ட போட்டு 2 நாள்ல எண்ணி பார்த்துட்டேன். 15 லட்சம் இருக்கு. இவ்வளவு பணம் அவனுக்கு ஏதுமா? தெரியலையே. எனக்கு தெரிஞ்சு இவன் எங்கேயோ 15 லட்சத்தை உஷார் பண்ணி நாம 100 பவுன் கேட்டோம்ல, அதை இவனே போடுவானோன்னு ஒரு டவுட். யார் சொன்னது? அவன் அவளுக்கு நகை வாங்க போறான்னு. நான் தான் சொல்றேன். எனக்கு கண்டிப்பா தெரியும். அதான் அவன் நகை வாங்குறதுக்கு முன்னாடி நாம அந்த பணத்தை பூரா செலவு பண்ணிடலாம். உங்களுக்கு வேணுமா வேணாமா? செல்போனு, வேர்ல்ட் டூரு, ஸ்விஃப்ட் காரு இதெல்லாம் ஓகே. ஆனா அவன் 15 லட்சம் ரூபாய் வச்சிருக்கான்றது தான் என்னால நம்ப முடியல. அப்ப நான் பொய் சொல்றேனா? இல்லம்மா, அவன் எப்படி 15 லட்சம் ரூபாய் சேர்த்திருப்பான்? நாம அவனுக்கு சின்ன வயசுல இருந்து 5 பைசா 10 பைசா எல்லாம் கொடுத்துருக்கோம்ல, அதை எல்லாத்தையும் அப்படியே சேர்த்து வச்சிருக்கானாக்கும். ஏண்டி காமெடி பண்றியா? ஏங்க, அவனுக்கு பணம் எப்படி வந்ததெல்லாம் எனக்கு தெரியாது. அத அவன் வச்சிருந்தது உண்மை, அத நான் என் பீரோல வச்சிருக்கிறது உண்மை. சரி சரி, அந்த 15 லட்சம் ரூபாயில இருந்து ஒரு 500 ருபீஸ் எடுத்து கூட. என்னங்க அல்பையா கேக்குறீங்க? ஒரு 500 கட்டு வாங்கிக்கோங்க. சரி கொடு, வாங்கிக்கிறேன். இங்க இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். அம்டி என் வாழ்க்கையில நான் 15 லட்சம் ரூபாய் மொத்தமா பார்த்ததே இல்ல. ஒரே ஒரு தடவை செல்போன்ல ஒரே ஒரு போட்டோ எடுத்துக்கிறேனே. வாங்க வாங்க. ஏண்டி, நம்ம வீட்டு பீரோவை நான் பார்த்ததே இல்லையா? பணம் எங்க? டிராவை திறந்து பாருங்க. ஓ, நம்ம வீட்டு டிராவையும் நான் நிறைய வாட்டி பார்த்திருக்கிறேன். முட்டைக்கண்ணு ராஜசேகர், நல்ல கண்ணை உருட்டி பாருங்க. இல்லையே. இல்லையா? இல்லையே. அதத்தான் நானும் சொல்றேன். டொட்டடைன்னு மியூசிக்க போட்டுட்டு இப்படி கைய காட்டினா மட்டும் போதுமா? பணம் எங்க? இங்க தாங்க வச்சேன். வேணாம், வலிக்குது. சத்தியமா அந்த பணத்தை நான் இங்க தான் வச்சேன். படி, உன்னை நம்பி சரவணன் தரேன்னு சொன்ன 20 ரூபாய் கூட வேணான்னு சொல்லிட்டேன். இப்போ அவனுக்கு போன் பண்ணி கேட்டா மானம் கெட்ட கேள்வி எல்லாம் கேட்பான். ஐயோ, சத்தியமா சொல்றேங்க, அவன் ரூம் பீரோல இருந்து எடுத்த பணத்தை இதுக்குள்ளதான் வச்சேன். அவன் பீரோல இருந்து பணத்தை எடுத்தியோ இல்ல அவன் ட்ரௌசர்ல இருந்து பணத்தை எடுத்தியோ? இங்க இல்லையே. நான் இங்க தானே வச்சேன். ஏண்டி, நீ எல்லாம் பார்ட் டைம் திருடி. நானும் சரவணனும் பான் கேடி. எங்களுக்கேவா? எப்படி? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ரொம்ப தேங்க்ஸ்பா. நான் கொஞ்சம் அசந்து இருந்தா உங்க அம்மா அந்த பணத்தை எடுத்து பறக்க விட்டுருப்பா. இன்னும் அம்மாவுக்கு அந்த பணம் எங்க போச்சுன்னு ஒரே குழப்பமா தான் இருக்கும். 15 லட்சத்தை அசால்ட்டா பீரோல போட்டு வச்சிருக்க. வேற என்ன பண்றது? பேங்க்ல எல்லாம் போட்டா கணக்கு கேட்பாங்க. ஏதுடா இவ்வளவு பணம்? அதான் ஏற்கனவே சொன்னேன், அரேஞ்ச் பண்ணேன்னு. பெரிய அம்பானி இவரு 15 லட்சம் ரூபாய் அரேஞ்ச் பண்றாரு. உன்னை நம்பி எதிர்த்தா போல இருக்கிற பொட்டி கடையில ஒரு பாக்கு கூட கடன் கொடுக்க மாட்டான். அவ்வளவு பணத்தை யார் கொடுத்தா? வட்டிக்கு வாங்கினேன். என்னது வட்டிக்கா? ஒழுங்கா ஜட்டி கூட போட தெரியாத பையனி வட்டிக்கா வாங்கின? இதான் சாக்குன்னு என்ன ஓவர் அசிங்கப்படுத்துறியா? சரி, எவ்வளவு வட்டி? 0.5%. என்னது? 0.5பா, 0.5. சரி, எனக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. 0.5% வாங்கி கூட. ஓங்கி ஒரு அப்பு அப்புனா உண்மையை சொல்றா. எவ்வளவு வட்டி சொல்றா? எவ்வளோ வட்டி? 5%. 5%? அப்போ மாசம் 75,000 ரூபாய் வட்டிடா. ஹை, சூப்பரா கணக்கு போடுற. சூப்பரா கணக்கு போடுறேன். நான் செவுள்ள ஒண்ணு போடுவேன். 50 ரூபாய் சம்பளம் வாங்குற நீ 75,000 ரூபாய் வட்டி கட்டினா என்னடா ஆகும்? ரொம்ப சிம்பிள். இன்னும் ஒரு 25 ரூபாய் தேவைப்படும்.
சீரியஸா பேசுறா? அதெல்லாம் பிளான் பண்ணாமலையா கடன் வாங்குவேன்? அதை தாண்டா நானும் கேட்குறேன். பா 2 மாசம் தான் வட்டி கட்டணும். நகையை போட்டு மீனாட்சி வீட்டுக்கு வந்ததும் அவ கையில காலில் விழுந்து உண்மையெல்லாம் சொல்லி நகையை வித்து கடன் அடைச்சிட வேண்டியதுதான். நீ சொல்ற வெர்ஷன் லாஜிக்கா இல்லையே. அதெல்லாம் உனக்கு புரியாதுப்பா. கூட்டி கழிச்சு பாரு, கணக்கு சரியா வரும். ஜெய் சரவணா, வட்டிக்கு வாங்குறது ரொம்ப தப்புடா. சொன்னா கேளு, அந்த பணத்தை திருப்பி கொடுத்துரு. பணத்தை திருப்பி கொடுத்துட்டு கல்யாணத்தை எப்படி பண்ணுவாங்க? பின்னாடி மீனாட்சி காலில் விழுறதுக்கு முன்னாடியே உங்க அம்மா காலில் விழுந்துடலாம்டா. என்ன சொல்ற நீ? ஏதாவது டிராமா பண்ணி உங்க அம்மாவை நான் கரெக்ட் பண்ணிடுறேன்டா. அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. டேய், என்னுடைய எத்தனை வருஷ வாழ்க்கையில 10 பைசா எவங்கிட்டையும் கடன் வாங்கினது கிடையாதுடா. பா இன்னைக்கெல்லாம் அதெல்லாம் வாங்காம வேலைக்கே ஆகாதுப்பா. சரி, யாருக்கிட்ட கடன் வாங்கின? பாலவாக்கம் பாபுன்னா தெரியுமா? யாருன்னு தெரியல. நீ ரைமிங்ல சொல்றதுல இருந்து ஒண்ணு அவன் அரசியல்வாதியா இருக்கணும், இல்ல ரவுடியா இருக்கணும். 5-6 கொலை தான் பண்ணிருக்காரு. ஆனா ஒரு ரவுடிலாம் இல்ல. தம்பி, பேங்க்ல கடன் வாங்கினாவே ரவுடிங்களை அனுப்புவாங்க. நீ ஸ்ட்ரைட்டா ஒரு ரவுடி கிட்டே கடன் வாங்கியிருக்கிற. பேங்க்ல கடன் வாங்கினா ரவுடி அனுப்புவாங்க, ரவுடி கிட்ட கடன் வாங்கினா பேங்க் அனுப்ப முடியாதுல்ல. காமெடியா? என்னப்பா என்ன நொன்னப்பா இவ்வளவு சொல்ற? அறிவில்லை உனக்கு? எனக்கு மட்டும் நான் கடன் வாங்கணும்னு ஆசையா? வேற வழி இல்லப்பா. டேய், இந்த வேலு நாய்க்கிற டைலாக் எல்லாம் வேலைக்கு ஆகாது. முதல்ல பணத்தை ரிட்டர்ன் பண்ணு. ஐயா முன்ன பின்ன கடனே வாங்காம கடனை பத்தி என்ன தெரியும் உனக்கு? டேய், செத்தாதான் சுடுகாட்டுக்கு வழி தெரியுமா? எத்தனை பேர் கடன் வாங்கிட்டு படுற பாட்டை நான் பார்த்துருக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் வராதுப்பா. பணத்தை வாங்கி நான் ஆடி காரை வாங்க போறேன். வாங்கி நகையில தான் இன்வெஸ்ட் பண்ண போறேன். வித்தாலும் செய்கூலி சேதாரம் மட்டும்தான். சொன்னா கேட்க மாட்டேன், அப்புறம் உன் இஷ்டம். ரொம்ப ஓவரா யோசிக்காதப்பா. நல்லதாவே நடக்கும்னு நம்புவோம். ரைட்டு தான், நல்லது நடக்க போறதே இல்ல. அட்லீஸ்ட் நம்பவாது செய்வோம். ஒழுங்கா அந்த பணத்தை முதல்ல மீனாட்சி வீட்டுல சேர்க்கிற வழியாவது பாருடா. பணமாவே கொடுத்துருவா? பணமா கொடுக்கிறியோ இல்ல நகையா கொடுக்கிறியோ சீக்கிரம் பண்ணு. ஏற்கனவே உங்க அம்மா நீ தான் மீனாட்சி வீட்டுக்கு ஹெல்ப் பண்றன்னு ஸ்மெல் பண்ணிட்டா. என்ன சொல்ற? அப்புறம் 15 லட்சத்தை பீரோல வச்சிருந்தா யோசிக்க மாட்டாளா? இப்ப என்ன பண்றது? கடன் வாங்குறது தப்பு. கடன் வாங்கின பணத்தை தொலைச்சிட்டு அதை விட பெரிய தப்பு. எதுவும் நல்ல பிரச்சனை வந்துடாதுல்ல? எனக்கு வராது. ஆனா அந்த ரவுடியால உனக்கு வருமானு கன்ஃபார்ம்டா தெரியல. வீட்டை கட்டிப்பாரு, கல்யாணத்தை பண்ணிப்பாரு சும்மாவா சொன்னாங்க? பாத்துக்கலாம். தமிழ் உன்னை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. கரெக்டா வர கர். என்னப்பா, என்ன விஷயம்? இவர் லட்சுமண ஃபுல் டைமா திருநெல்வேலி கலெக்டர் ஆபீஸ்ல வேலை செய்யறாரு. பார்ட் டைமா இந்த வரன் பாக்குறது சொல்றது இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. கல்யாண புரோக்கரா? அப்படி இல்லடா, அது ஒரு தொழிலா பண்றது இல்ல, தெரிஞ்சவங்களுக்கு ஒரு உதவியா பண்ணிட்டு இருக்காரு, அவ்வளவுதான். அது சரி. சாருக்கு இங்க என்ன வேலை? தம்பி வெட்டு 1 திண்டு 2ன்னு பேசுறாப்ல. அவன் அப்படிதான், தப்பா எடுத்துக்காதீங்க. சேச்சே, கோபம் இருக்கிற இடத்துல தானே குணம் இருக்கும். ஏங்க, நான் ஒன்றும் தப்பா கேட்கலையே. நம்ம வீட்டில் மாப்பிள்ளை பார்க்குற மாதிரி யார் இருக்கா? சுதாவுக்கு ரம்யாவுக்கும் பார்க்கறதுக்கு இன்னும் பல வருஷம் கிடக்கு. என்ன எப்பவுமே எங்களை பத்தி தான் யோசிப்பியா? உன்னை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா? எனக்கு புரியலம்மா. டேய், கல்யாண புரோக்கர்னா என்ன? மாப்பிள்ளை போட்ட மட்டும் தான் கொண்டு வருவாங்களா? பொண்ணு போட்ட கொண்டு வர மாட்டாங்களா? நம்ம வீட்டில் யாருக்கு போய் இப்போ? ஓஹோ, கொஞ்ச நாள் இல்லாம இருந்துச்சு, இப்ப திரும்ப ஆரம்பிச்சாச்சா? டேய், நாங்களா போய் எந்த முயற்சியும் பண்ணலடா. அவரா நம்ம விவரம் தெரிஞ்சு வந்திருக்காரு. ஏமா, ரொம்ப முக்கியமா இப்ப என் கல்யாணம். மீனாட்சிக்கு பத்திரிக்கை அடிக்க போற சமயத்துல இதென்ன புது கூத்து? அது ஒரு பக்கம் நடக்கட்டும்டா, உனக்கும் பார்க்க ஆரம்பிப்போம். இப்பவே ஆரம்பிச்சாதானே இவ கல்யாணம் முடிஞ்ச உடனே அடுத்து உன் கல்யாணத்தை பண்ண எல்லாம் கரெக்டா இருக்கும். அதெல்லாம் ஒண்ணு வேணாம். மீனாட்சி கல்யாணம் முடியட்டும், அப்புறம் பேசிக்கலாம். அண்ணா, இப்ப என்ன உடனே அவ கல்யாணம் பண்ண சொல்றாங்க? அவருக்கு தெரிஞ்சு 4-5 பொண்ணுங்க இருக்கு. பிடிச்சிருந்தா சொல்லி வைப்போம், பிடிக்கலன்னா வேற பொண்ணு பார்க்க சொல்லுவோம். என்னமோ செய்யுங்க. ஏய், இரு உட்காரு. எங்க போற? பொண்ணு யாரு என்னன்னு கேட்டுப்போ நீங்க சொல்லுங்க.
விக்ரமசிங்கபுரத்துல ஒரு பொண்ணு இருக்கு. ஆ. ரொம்ப நல்ல பொண்ணு. பொண்ணு +2 வரைக்கும் படிச்சிருக்கு. +2வா? நல்லா படிச்சவனா சொல்லுங்க. ஏண்டா நீ டிகிரி தானே படிச்சிருக்க, அதை விட கீழே படிச்ச பொண்ணா இருந்தா தானே சரியா இருக்கும். அம்மா என்னம்மா பேசுறீங்க? எனக்கு தான் சரியா படிப்பு வராது. எனக்கு பார்க்குற பொண்ணு அதை விட மோசமாக இருந்தா நாளைக்கு பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்க வேணாமா? அதுவும் கரெக்ட் தான் சார். டிகிரி படிச்ச பொண்ணா? சரி. எப்பா இந்த வெறும் டிகிரிலாம் பத்தாதுப்பா. ஆ. இந்த எம்ஏ எம்எஸ்சிண்டு ஏதாவது மாஸ்டர் டிகிரி படிச்ச பொண்ணா பாருங்கப்பா. இருக்கே, நம்ம குட்டக்குழியில கூட ஒரு பொண்ணு இருக்கு. மெட்ராஸ் பொண்ணா பாருங்க. ஊர்ல தானே பொண்ணு வேணும்னு சொல்லிட்டு இருந்த. அது அப்பப்பா. இப்ப மெட்ராஸ்ல பொண்ணு பாருங்க. வேற எதுவும் கண்டிஷன் இருக்கா? இல்ல நல்லா சிட்டில படிச்ச மாடர்ன் பொண்ணா இருந்தா நல்லது. அப்படி எதுவும் நம்ம கைவசம் இல்லைங்களே. டேய் அந்த பிள்ளைங்களுக்கு ஒன்ன பிடிக்கணும் இல்லையா? அம்மா அதெல்லாம் பிடிக்காமல சொல்றாங்க. நீ யார சொல்ற? பொதுவாக சொல்றேன். சிட்டியில் இருக்க சரவணனுக்கே கள்ளக்குறிச்சியில் இருக்க மீனாட்சியை பிடிச்சிருக்கு. அதே மாதிரி அவங்க அக்கா மாதிரி ஒருத்திக்கு இங்க இருக்கிறவனை பிடிக்காதா என்ன? அண்ணன் சொல்றது நியாயம் தானே. அது என்ன, அந்த பொண்ணு ஒத்துக்குமா ஒத்துக்காதான்னு யோசிச்சுக்கிட்டு அண்ணனுக்கு எப்படி பொண்ணு வேணுமோ அப்படியே பொண்ணு பாப்போம். கரெக்ட் தான். கல்யாணம் வாழ்க்கையில ஒரு தடவை பண்றது, அதை காம்ப்ரமைஸ் இல்லாம பண்ணிடணும். இப்ப சொல்லு தமிழ், உனக்கு எந்த மாதிரி பொண்ணு வேணும்? இல்லப்பா எம்ஏ எம்எஸ்சி இந்த மாதிரி படிச்சிருக்கேனே. முக்கியமா சென்னையில் உள்ள பொண்ணா இருக்கணும்ப்பா. நம்மதான் இப்படி காட்டிலையும் மேட்லையும் சுத்திட்டு கிடக்குறான். வர்ற பிள்ளையாவது கொஞ்சம் நாகரிகம் தெரிஞ்ச பிள்ளையா இருந்தா நல்லதுதானப்பா. அந்த பிள்ளை கஷ்டப்படுற பிள்ளையா இருந்தாலும் பரவாயில்ல, கையால் வழங்காம இருந்தாலும் பரவாயில்ல. இவ்வளவு வேணத்துக்கு புருஷனை டைவர்ஸ் பண்ண சின்ன பிள்ளை இருந்தாலும் ஓகேதாப்பா. டேய் என்னடா இப்படி எல்லாம் பேசுற? உனக்கு என்னடா குறை? நீ எதுக்குடா இப்படி ஒரு பொண்ணு பரவாயில்லைங்கிற? ஆமாண்ண, அப்படி யாரையாவது பார்த்து பழகி உனக்கு பிடிச்சிருந்தா ஓகே. பாக்குறப்பவே ஏன் இப்படி பார்க்கணும்? மீனாட்சி சொல்றது சரிதான். இப்படி நீயே என்ன உன்னை தாழ்த்திக்கிற? அப்பா தாழ்த்திக்கிறதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அப்படி இருந்தாலும் ஓகே தான். இவன் என்னமா மாதிரில பேசிட்டு போறான்? அதாங்க எனக்கும் புரியல. அப்ப நான் கிளம்புறேங்க. தம்பி சொன்ன மாதிரி பொண்ணு எதுவும் கிடைச்சா நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். அப்ப நான் வரட்டுங்களா? வரமா? மீனாட்சிக்கு மாப்பிள்ளை பார்த்ததை விட இவனுக்கு பொண்ணு பார்க்கறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் போல இருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சரவணா கவனிப்பே இல்லையே. உன்ன என்ன கவனிக்கணும்? வருதுன்னு சொல்லி உன் கல்யாணம் வந்துருச்சு. அதுக்கு அப்பா உன் கல்யாணத்தை 40 நாள் கொண்டாடலான்னு இருக்கேன். 40 நாள் கொண்டாட போறியா? எஸ் மை சன். என்ன பண்ண போற? ஒவ்வொரு நாளைக்கு ஒன்னு உலகத்துல இருக்கிற அத்தனை சரக்கையும் அப்பா அடிச்சு பார்க்கறதா இருக்கேன். நினைச்சேன் நீ இந்த மாதிரி தான் ஏதாச்சும் கேவலமா பிளான் பண்ணுவேன்னு. மை சன், எப்பேற்பட்ட செலிப்ரேஷன் தெரியுமா இது? குடிக்கிறவனை பொறுத்த வரைக்கும் குடிதாண்டா உலகத்திலேயே பெஸ்ட் செலிப்ரேஷன். இப்போ டெய்லி சரக்கு போடுற ஒருத்தனுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்தா கூட சந்தோஷப்பட மாட்டான். 1500 ரூபாய்க்கு ஒரு ஸ்காட்ச் வாங்கி கொடுத்து பாரு, அப்படியே உருகிடுவான். சரி, உன் 40 நாள் சரக்கு பிளான் என்னன்னு சொல்லு பாப்போம். மை சன், மதுரையில இருந்து என் ஃப்ரெண்டு புலிப்பாண்டி 2 பேரோட வரோம். எதுக்கு? காய்ச்சறதுக்கு. அப்படியே காய்ச்சி அப்படியே ஃப்ரெஷ்ஷா அடிக்கிறோம். இது திங்கக்கிழமை ஸ்பெஷலு. செவ்வாய்க்கிழமை என் ஃப்ரெண்டு வர்கீஸ் தாமஸ் எர்ணாகுளம் சுத்தமான தென்னங்கள்ல எடுத்துக்கிட்டு ஆலப்புழா எக்ஸ்பிரஸ்ல வந்து சேர்றான். கள்ளும் ஆனக்கரியும்
இது செவ்வாய் ஸ்பெஷல். அப்புறம் புதன்கிழமை ஜிங்னு ஒரு ஐட்டம் சிங்கப்பூர்ல இருந்து வருது. ஜிங்கா? ஆமாண்டா, அது ஒரு பயங்கரமான வேர்ல பண்றது. அத அடிச்ச உடனே அப்பாக்குள்ள இருக்கிற ஜாக்கி சான், ப்ரூஸ் லீ எல்லாரும் நட்டுக்கிட்டு நிப்பானுங்கோ. இது ஆவறது இல்ல. என்ன ஆவறது இல்ல? எனக்கு என்னவோ 40 நாள் தாண்டி நீ என் கல்யாணத்தை அட்டன் பண்ணுவேன்னு நம்பிக்கையே இல்லை. என்னப்பா என்ன சொல்ற? பின்ன இந்த குடி குடிச்சா என்ன ஆவறது? குடல் லிவர்லாம் வாய் வழியா வெளில வந்து விழாது? டேய் மகனே, எனக்கு என்னடா வேணும்? உன் கல்யாணத்தை மட்டும் பார்த்துட்டா டேடி பாட்டுக்கிட்டு போயிட்டே இருப்பேன். போவ சௌந்தர்ய கல்யாணத்தை பார்க்க வேணாமா? அதான் ஒரு தடவை பார்த்தாச்சு இல்ல, நீங்க திரும்ப திரும்ப பண்ணுவீங்க. எல்லா கல்யாணத்தை பார்க்க முடியுமா? ஒருத்தருக்கு ஒரு கல்யாணத்தை தான் என்னால பார்க்க முடியும். உனக்கு இருக்கிற நக்குள் இருக்குது. தம்பி சௌக்கியங்களா?